அதான் உள்ள வரப்ப ஒருத்தர் கேட்டாருங்க, சார் நீ ஏன் கேஸ் போடுறீங்க, இந்த மாதிரி அவேர்னஸே கொடுக்கலாம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன், உங்களை யாருக்காவது ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டு எனக்கு தெரியாது சார் அப்படின்னா இருக்கிறீங்களா? இல்ல ட்ரிபிள்ஸ் போக கூடாதுன்னு தெரியாது இருக்கிறீங்களா? இல்ல குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு யாராவது தெரியாம இருக்கிறீங்களா? நானே இதுவரை அந்த மாதிரி வார்த்தை கேட்டதே இல்லை. இதுவரை பலாயிரம் கேஸ் நான் போட்டிருக்கிறேன் இல்லன்னு சொல்லியும் இதுவரை ஏன் சார் ஹெல்மெட் போல நிறுத்தி கேட்டா, சார் எமர்ஜென்சியா வந்துட்டோம், மெடிக்கல் ப்ராப்ளம், ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம், இல்ல நான் மறந்துட்டுன்னு கூட சொல்லியிருக்காங்களே தவிர இதுவரையிலும் யாருமே சார் வண்டி ஓட்டும் போது எனக்கு ஹெல்மெட் போன எனக்கு தெரியாது சார் அப்படின்னு சொன்னதில்லை. இது வந்து என்ன தெரியுதுங்க, எல்லாருக்குமே எல்லாமே தெரியும். ஆமா இல்லீங்களா? இருந்தா அப்ப ஏன் சார் எவன் அவான்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்கலாம். நாங்க ஹெல்மெட் போடுறதுன்னு முக்கியத்துவத்தை நாங்க உணர்த்துறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு ரீசன் பாத்தீங்கன்னா அசால்ட், சோம்பேறித்தனம். அதை யாரும் எடுத்து போட்டுக்கிட்டு மாட்டிக்கிட்டு போறா கழட்டி வச்சுட்டு அப்படின்னு சொல்லி அசங்க மிஞ்சி போனா என்ன கேஸ் தானே போடுவாங்க, போட்டா போட்டுட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறது. நான் என்ன சொன்னா, எனக்கும் அதே ரோடு தான், உங்களுக்கும் அதே ரோடு தான், எல்லாருக்குமே என்ன ஒரே ரோடு தான். எல்லாருமே உங்களை மாதிரி அதே கான்ஃபிடன்ஸ் வருவாங்க நினைக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒரு மனநிலையம் வருவாங்க. அதனால மத்தியும் நம்மள மாதிரி கரெக்டா வருவாங்க அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய முட்டாள்தனம். இது ஏன் சொல்றேன்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பொள்ளாச்சியோட ஒரு ஆக்சிடென்ட். ஒரே ஒருத்தர் 2 வீலர்ல பயணிச்சிருக்காரு. சரிங்களா? போறோம் நீச்சருக்காருன்னு தட்டி விட்டு போயிட்டான், நிக்காம போயிட்டான், விழுந்துட்டாரு, கை கால் சிராப்பு காய்தான். ஆம்புலன்ஸ் ஏத்துறோம் பாத்தீங்கன்னா காதல் மட்டும் லைட்டா ரத்தம் வருது, ஹாஸ்பிட்டல் போறதுல இறந்துறாரு. ஹெல்மெட் வச்சிருந்தாரு. எங்க வச்சிருந்தாருன்னா இந்த 2 வீலர்ல சைடு நம்ம கட்டப்பை மாட்டும் பாத்தீங்களா, அந்த இடத்துல மாட்டிருந்தாரு. ஒருவேளை அவர் எடுத்து போட்டு இருந்தாருன்னா 200% என்ன இருப்பாரு, உயிரோட இருந்திருப்பாரு. இது யாரோட தப்புன்னு நினைக்கிறீங்க? அவரோட தப்பு தான். அவர் பண்ண ஒரு சிறிய தவறுனால இப்ப அந்த மனுஷன் உயிரோட இல்ல. அவங்க குடும்பம் எவ்வளவு பாதிக்கப்படும் நினைச்சு பாருங்க. உங்களுக்கு அதான் சொல்றேன், உங்க எல்லாருக்குமே ஒரு அழகான குடும்பம் இருக்குது, மனைவி இருக்கிறாங்க, உங்க பொண்ணுங்க இருக்கட்டும், உங்க பசங்க இருக்கட்டும், அல்லது உங்க அப்பாவும் உங்க அம்மா நீங்க வேலைக்கு போனோம்னா பையன் எப்ப திரும்ப வருவான் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அதை நம்பிக்கை யாருமே வீணடிச்சிடாதீங்க. சாலை செல்லும் போது உங்களோட பாதுகாப்பு உறுதி செஞ்சுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. தயவுசெய்து ஹெல்மெட் போடுங்க. சரிங்களா? அனைவருக்கும் நன்றி. வந்து கேட்டது அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ.